Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERTல Introduction to Trigonometry chapterல exercise 8.1ல 6th sum பார்ப்போம் இந்த வீடியோல. If angle A and angle B are acute angles such that cos A is equal to cos B, then show that angle A is equal to angle B ன்னு நம்மள வந்து காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு கொடுத்திருக்கிற clues என்னென்னன்றதை பார்த்துருவோம். First given angle A and angle B are acute. So less than 90 degree இல்லையா, acute angle na less than 90 degree. Then C angle C வந்து நம்ம 90 degree எடுத்துக்கலாம். Then angle C is equal to 90 degree. ஏன்னா trigonometry வந்து நமக்கு right angle triangle பேஸ் பண்ணி வர sums தான் இல்லையா. ஸோ நான் வந்து 90 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். அதுவும் angle Aவும் angle Bயும் ஈக்குவல்னு தான் கொடுத்துட்டாங்க. ஸோ இது 90 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஆங்கிள் சி. ஸோ அப்போ ஏ பி இது சி. ஓகேவா, இது ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க, காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் பி. இப்போ ஆங்கிள் சி 90 டிகிரினா இது ரெண்டும் வந்து 45 ரெண்டுமே வந்து அக்யூட் ஆங்கிள்னு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து 45 தான் வரணும். ஓகேவா, ஈக்குவல்னும் காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வரும். இப்போ காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் பின்னும் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கிவன். ஓகேவா, காஸ் ஏ அப்போ காஸ் ஏன்னா இது என்ன வரும், ஏ பேஸ் பண்ணி போடும்போது இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், இது ஹைப்போட்டனஸ். அப்போது இது நமக்கு காஸ் ஏ பண்ணும்போது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் என்னது, ஏசி பை பிசி, சாரி ஏசி பை ஏபி. அதே மாதிரி காஸ் பி பேஸ் பண்ணி போடும்போது, பி பேஸ் பண்ணி போடும்போது இது என்னாகும், ஆப்போசிட் ஆகிடும், இது அட்ஜசன்ட் ஆகிடும் இல்லையா. அப்போது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ், அப்போது பிசி பை ஏபி. ஓகேவா, இப்போது இங்கே ரெண்டு இடத்துலையுமே ஏபி இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது இந்த பக்கம் போச்சுன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் போகும், அப்படியே கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசி. இது கிடச்சிருச்சு நமக்கு. ஓகேவா, ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. எதனால், இது 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து ட்ரையாங்கிள்ஸ் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு, பிகாஸ் angles opposite to equal sides are equal. இந்த கான்செப்ட் நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே ட்ரையாங்கிள் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து ஈக்குவல் சைட்ஸ்ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு, ஏசிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, நமக்கு பி இருக்குது. ஸோ அதே மாதிரி பிசிக்கு ஆப்போசிட்டில் ஏ இருக்குது. ஸோ ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த தியரமை பேஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.